உட்காந்துக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் யோசிச்சு பாருங்க, எங்கள் அப்பா அம்மா என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ உனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, சரி உங்கள் அப்பா அம்மா தான் உன்னை புரிஞ்சிக்கல, நீயாவது அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறியானா? இல்லை. உன் பிள்ளை எனக்கு அழுதுட்டு இருக்குது, எங்கள் அப்பா அம்மா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. நாளைக்கு இவங்களாவது இவங்களுக்கு இப்போ ஒரு பிறக்கப்படுற குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்களா? நிச்சயமாக இல்லை. ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ தான் கரெக்டு. நம்ம தான் நம்மளோட தாட் ப்ராசஸில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்மளுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் வேணும். அதை நான் சொல்கிறது, நான் பிடிச்ச முயலுக்கு எவ்வளோ காலு தான், அப்படி இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்மளோட பிரச்சனை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு இல்லை. நம்மளோட பிரச்சனை என்னுடைய எண்ணங்கள் தரமுள்ளதா. இப்போ நீ என்ன சிந்திக்கிறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? ஸோ யோசிச்சு இங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படியே பக்கத்தில் உட்காரும்போது அவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுதுன்னா, மூணாவது உலகப்போரை விட அதை விட ஒரு ஒஸ்ட்டு உலகப்போர் வரும் பூமியில். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த சிந்தனை யாருக்கும் புரியுதுங்களா? நீ பேசினா தான் கேட்கும். நீ சிந்திக்கிறது யாருக்கும் புரியாதபடி, யாருக்கும் கேட்காதபடி அதை ஹைட் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் ஆண்டவரோட விஸ்டம், அதுதான் தேவன் சொல்கிறது. புரியுதுங்களா? அங்கே உனக்கு என்ன வேணால் சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது, உனக்கு ஃப்ரீடம் இருக்குது. எங்கே? அந்த இடத்துக்குள்ள யாரும் வர முடியாது, அந்த இடத்துக்குள்ள யாரும் பார்க்க முடியாது. அந்த இடத்துக்குள்ள நீ என்ன நினைக்கிறியோ அது நீ தான் ராஜாங்க, நீ தான் ராணி, நீ தான் ராஜாங்க. உன்னை யாரும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே நீ நினைக்கிறது தான் எல்லாமே. நோ ஒன் கேன் கம் தேர். அந்த இடத்துக்குள்ள யாரும் வர முடியாது. ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு நினைவு, ஒவ்வொரு சிந்தனைக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு, அதுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? அதை யார் தான் சந்திக்கணும்? நான் என்ன சொல்றேன்னா, அந்த சிந்தனையிலிருந்து வந்த அவுட்புட் தான் இப்போ நீங்களும் நானும் இப்போ வாழ்ற வாழ்க்கை. இப்போ ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னா அங்கே போய் இப்போ சரி பண்ணும். சாஃப்ட்வேரில் என்ன இருக்குதோ அதுதான் டிஸ்பிளேல தான் வரும். சாஃப்ட்வேரில் நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க அங்கே என்ன லேப்டாப்பில் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே வரும். அது என்னவோ இதுதான் வரும். உன் வாழ்க்கையை போய் பாரு, நீ என்ன சிந்திக்கிறியோ அதுதான் வாழ்க்கை. நான் நல்லதை சிந்திக்கிறேன், ஆனால் வாழ்க்கையில் கெட்டது நடக்குதுன்னு என்னென்ன அப்படி இல்லை. அது நீ நல்லதை சிந்திச்சு வாழ்க்கையில் கெட்டது வரலாம், ஆனால் அது உனக்கு கெட்டது இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது அந்த மேனுவல் நம்ம கையில் இருக்குது. இதை வச்சு தான் நீங்கள் உங்களோட தாட் ப்ராசஸ், உங்கள் எண்ணங்களுடைய வெளிப்பாடு, எண்ணங்களுடைய ரிசல்ட், அவுட்கம் தான் நம்மளோட வாழ்க்கை. இப்போ பொருளாதார பிரச்சனை, ஃபேமிலியில் ப்ராப்ளம், கணவன் மனைவிக்குள்ளே, இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நீங்கள் உள்ளே போய் அங்கே ஒரு சில ப்ரோக்ராம்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணும். எனக்கு தெரிந்த ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸ் பண்ண ஒருத்தர் பயங்கரமான சக்ஸஸ் பண்ணிக்கிறாரு. அவர் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது டக்குன்னு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம், ஃபாரினில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. எதுக்காக? என்னென்னா ஒரு பேச்சுக்காக. நான் சொல்கிறது புரியுது. அவர் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அவரை திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க. டக்குன்னு ஒரு 2-3 அந்த ரிப்போர்ட்டர்ஸ் போய் அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன், ரொம்ப சக்ஸஸ் ஆனவர். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரோட பேரை சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி இவங்க தப்பாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எப்படி? எப்போ பார்த்தாலும் இவங்க உங்களை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயங்கர மோசமான விமர்சனங்களை உங்களுக்கு கொடுத்து எப்போ பார்த்தாலும் வைக்கிறாரு, இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டபோது அவர் ஒரு அதிர்ச்சியான பதில் கொடுத்தாரு. என்னென்ன? அப்படிங்களா, யார் அவர், எனக்கு யாருன்னு தெரியலையே அவர் அப்படின்னு. என்ன சொன்னார்? அப்படிங்களா, யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், எனக்கு அது எல்லாத்துக்கும் என்ன இல்லை, நேரம் இல்லை, அதனால தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறார். ஐ ஹவ் நோ டைம் ஃபார் தட். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை. அந்த அவர் யாருன்னு போய் கண்டுபிடிச்சு அதை அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதை போய் நான் பார்த்து அதை கேட்குற நிமிஷத்தில் இங்கே நான் 2 கோடி பணம் பண்ணிடுவேன்றார். அவர் என்னை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பார், ஆனால் அவர் பேசுகிறத நான் கேட்குற நேரத்தில் இங்கே நான் 2 கோடி ஏர்ன் பண்ணிடுவேன் அப்படின்றார். We have no time for that. ஆண்டவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? கடவுள் அவர்களெல்லாம் என்ன செய்ய முடியும் அதெல்லாம் விட்டுடலாம். இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கும் ஆண்டவருக்கும், எனக்கும் ஆண்டவருக்கும். என்ன திரும்ப வித்தியாசம் சொல்லட்டுங்களா? God never reacts, he acts. ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், ரியாக்ட் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், ஆக்ட் பண்ணுவார். இப்போ நான் ராஜேந்திரன் பார்த்து, அண்ணா உங்கள் ஷர்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் என்ன, ஆக்ட். அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு பேர் தான் ரியாக்ட். புரியுதுங்களா? அப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு செயலுக்கு அதுக்கு நீங்கள் திரும்பி என்ன செய்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் என்ன, ரியாக்ஷன். ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு காலத்துலையும் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். சகிக்காவை நேசிக்கிறார், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் அப்படியே தான் இருப்பார், அதில் மாற்றமே இருக்காது அவருக்கு.
நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க எவ்வளவா மோசமான ஒரு நிலைமைக்கு போனாலும் அவர் உங்களை போஷிச்சுட்டே தான் இருப்பார். அவர் ஆக்ட் பண்ணிட்டே தான் இருப்பார். தவிர நீங்க என்ன செயல் பண்றீங்களோ அதுக்கு ரியாக்ஷன் இவர்கிட்ட எதுவுமே இருக்காது. அப்போ காட் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஆனால் மனுஷன் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நம்மளோட லைஃப்ல நம்மளோட வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வயசு பாருங்கள், உங்கள் 100% உங்கள் இப்போ இன்னைக்கு நீங்கள் வாழ்றதுக்கு வாழ்க்கையில் 100% நம்ம 80% ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம், 20% தான் ஆக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஃபுல்லாகவே என்னன்னா, மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ, மற்றவங்களை நம்மளை பற்றி என்னன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனால் நம்ம இப்போ இந்த நம்மளோட வாழ்க்கை நேரம், வாழ்க்கை காலம் 10 ஹவர்னா அதில் 9.5 hours நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், மற்றவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கு ரியாக்ட் தான் பண்ணிருக்கிறோம். அரை மணி நேரம் தான் என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். சொல்றது புரியல? We have never lived our life. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழல, மற்றவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கு ரியாக்ட் பண்ணியே கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையினுடைய 90% ஆஃப் லைஃப் we have spoiled it, we have wasted it. பிரார்த்தனை என்னை பற்றி என்ன நினைப்பா, அதனால நான் பிரார்த்தனை கேட்ட மாதிரி நான் இப்போ வாழ்றேன். அடுத்தது பிரார்த்தனா போயிட்டா, இப்போ அடுத்தது ஜாய் என்னை பற்றி என்ன நினைப்பா, ஜாய்க்காக நான் ஒரு வாழ்க்கை. புரியுதுங்களா? இப்போ நான் பிரார்த்தனாக்காக நான் என்ன ஒரு வாழ்க்கை, ராஜேந்திரனாக்க என்ன நினைப்பாருன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, விஜய்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை, இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நான் என்னுடைய அடையாளத்தையே இப்போ நான் தொலைச்சிட்டேன். நான் யாருன்னா இப்போ எனக்கு தெரியல. புரியுதா புரியலையா? I've lost my own identity. நான் யாருன்னு இப்ப எனக்கு தெரியல. ஏன்னா நான் எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். நான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நான் திருப்தி படுத்தணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு இது இல்லை. You have to live your life. நீ உன் லைஃபை பெஸ்ட்டாக வாழணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ராஜேந்திரனா 10 விஷயம் சொன்னா நான் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுன்ற விஷயமே இல்லை. அது அவருடைய ப்ராப்ளம். என்னை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரோ அது அவருடைய பிரச்சனை. அவரை பற்றி நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என் பிரச்சனை. அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரோ அது அவரோட ப்ராப்ளம். That's not my problem. It is his problem. What I think about him, it is my problem. நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறோ அது என் பிரச்சனை இல்லை. நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேனோ அதுதான் என்னோட பிரச்சனை. அதுதான் எனக்கு வெற்றியை கொடுக்கும், தோல்வியை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும், தீமையை கொடுக்கும். இதுதான் லைஃப். இதுதான் ஆண்டவர் சொல்றார். உங்கள் மனம் இததான் சொல்றார். சேஞ்ச் யுவர் மைண்ட். அதுதான் உங்கள் மனசு என்ன, உங்களுடைய சிந்தனை. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வச்சு உங்க வாழ்க்கை என்ன பண்ணுங்க, அலைன் யுவர் மைண்ட் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். மன்னிப்பு. அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, மன்னிச்சிரு. டூ இட். நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன சொன்னா, அவங்க என்ன பண்ணாங்களோ அது அவங்க ப்ராப்ளம். நீ என்ன பண்றியோ அதுதான் உன் ப்ராப்ளம். நான் இன்னைக்கு பிரார்த்தனாவை மன்னிக்கிறேன்னா, பிரார்த்தனா என்னை பத்தி உயர்வா நினைக்கிறதுக்காக மன்னிக்கல. நான் பிரார்த்தனாவை மன்னிக்கிறது அது எனக்கு நல்லது. சொல்றது புரியல? இன்னொருத்தரை கொடுத்ததான கசப்பு எனக்குள்ள இருக்கிறது எனக்கு கெட்டது. அது நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு காரணம் நான் பெரிய தியாகின்றதுனால இல்ல, உன்னை நான் மன்னிக்கிறது எனக்கு நல்லது. இட்ஸ் குட் ஃபார் மீ. என்னோட எமோஷன்ஸ் நல்லா இருக்கும், என்னோட எண்ணங்கள் நல்லா இருக்கும், நான் தரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எனக்கு என்ன கொடுத்த எந்த ஒரு கில்ட்டும் இல்லைனா உன்னுடைய அப்ரிசியேஷனுக்காக நான் உன்னை மன்னிச்சேன். நிச்சயமா நான் வாழ்நாள் ஃபுல்லா தோத்துட்டே தான் இருப்பேன். நான் இப்படி பண்ணேன், நான் மன்னிச்சேன், ஆனால் அவங்க மறுபடியும் அப்படி பண்ணுறாங்க, நான் மன்னிச்சேன் மறுபடியும் அப்படி பண்ணுறாங்க. இப்போ அவர் நம்மளை மன்னிச்சுட்டே இருக்கிறார் ஆண்டவர். நம்மெல்லாம் அப்படியே என்ன பரிசுத்தமாக அப்படி இப்படி சட்டையில் இப்போ வெள்ளையில் அழுக்கே இல்லையா, இருக்கா இல்லையா? இன்னைக்கு அவர் நம்மளை மன்னிக்கலையா? அவர் என்ன சொல்றாரு, நம்மளை மன்னிப்புன்னு வரும்போது, என் பிதா உங்களை மன்னித்தது போல. எப்படி மன்னிக்க சொல்றாரு? மன்னிப்புன்னு வரும்போது நீங்க யார எக்ஸாம்பிளா இருக்க சொல்றாரு? சகிகா எப்படி மன்னிச்சாங்களோ, சரசமா எப்படி மன்னிச்சாங்களோ, தீபகா எப்படி மன்னிச்சாங்க, இந்த மாதிரி மன்னிக்க சொல்றாங்களா? இல்ல. You need to forgive like Jesus. ஜீசஸ் எப்படி forgive பண்ணாரு? சிலுவையினுடைய உச்சக்கட்ட தாண்டவம் நடந்துட்டு இருக்குது, ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது, பயங்கரமான ஒரு பிரச்சனை.
அந்த இடத்துல அவர் சொல்றாரு, அவர் மன்னிச்சிடுறேன்னு சொன்னது பெரிய மேட்ரு இல்லை, எந்த இடத்துல மன்னிச்சாருன்றதான் மேட்ரு. அவர் உயிர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிக்கல, புரியுதுங்களா? ஒரு நல்ல நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் மன்னிச்சாரா? அவர் மரித்து உயிர் தெரிந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி. யோசேப்பு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சான் அதை பத்தி. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பண்றாரு? அந்த மோசமான நிலைமையிலேயே மன்னிச்சாரு. ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது, மரணம் கூப்பிட்டு இருக்குது, death is calling him. வலி, வேதனை, உச்சக்கட்ட பிரச்சனையில போயிட்டு இருக்குது உடம்பு ஃபுல்லா. இந்த சிலுவையில நின்னு சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். எந்த இடத்துல அவர் மன்னிச்சாரு? உண்மை, எந்த இடத்துல மன்னிச்சாரு? ஒரு சிலர் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சரி விடு என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த வேதனையிலேயே மன்னிச்சார். அந்த வேதனையினுடைய உச்சத்துக்குள்ள போயிட்டு இருக்கும் போது, அந்த ப்ராப்ளம்குள்ள போயிட்டு இருக்கும் போது, சொல்றது புரியுதா? உயிர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மன்னிச்சிருந்தா அது சீனே வேற. ஆனா எங்க மன்னிக்கிறாரு? சிலுவையில ஆணி அடிச்சிருக்கிறாங்க, காலில் ஆணி, கையில ஆணி, உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, ரத்தம் போயிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஒரு நிர்வாணமா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன சொல்றாரு? பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்க மன்னி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி நீ என்ன பண்ணு, மன்னி. You have to forgive like that. இன்னொன்னு, மன்னிப்பு ஒரு பெரிய தியாகம் இல்லை. சொல்றது புரியுதுங்களா? நான் மன்னிச்சா, நான் மன்னிக்கிறதுனால சொல்லுங்க, விஜய் என்ன மன்னிக்கிறதுனால விஜய்க்கு என்ன இருக்குது? இதுல எனக்கு தான் நல்லது. ஓகே, விஜய் கொடுத்த கஷ்டப்பை நான் வச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு தான் கெட்டது. புரியுதுங்களா? நீங்க சயின்டிஃபிக்கா மெடிக்கலா போய் பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு கசப்பு இருந்தா அது உங்களோட பிளட்டை, உங்களுடைய உணர்ச்சிகளை, உங்களுடைய எண்ணங்களை எப்படியெல்லாம் அதை வந்து பாதித்து கடைசியில் உங்களுக்குள்ள ஒரு வியாதியை கொண்டு வரும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ கவலைப்பட்டுட்டே இருந்தால் அந்த கவலை எப்படியெல்லாம் உன்னை பாதிக்கணும்னு உனக்கு தெரியாது. உன் கவலை என்ன வியாதியை கொண்டு வரணும்னு உனக்கு தெரில, உன் கசப்பு என்ன வியாதியை கொண்டு வரணும்னு தெரில. அநேக நேரத்தில் நம்மளோட வியாதிக்கு காரணம் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள். ஒரு சில நம்ம அந்த விட்டு கொடுக்காத லெட் இட் கோ அப்படின்வாங்க. லெட் இட் கோன்னு விட்டுரு, அதை நினச்சிட்டே இருந்தால் பிரச்சனை தான். நினச்சிட்டே இருந்தால் மைண்டில் என்ன ஆகுது? இப்போ ஒன்ஸ் முடிஞ்சிச்சு, அது நடந்துச்சு, பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து அதையே சிந்திச்சு அதையே ஹைலைட் பண்ணி அதையே மெடிடேட் பண்ணி நீ அங்கேயே தான் இருக்கிற, நீ அங்கேயே தான் வாழ போற. நிறைய பேர் ஜூலை 2025 இல்லை. Nobody is living in July 2025. நிறைய பேர் எங்க திரும்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? 23 வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, 24. ஏன்? அந்த சம்பவங்கள் எல்லாம் இன்னும் உன்னை பாதிச்சு உன்னை அப்படியே தான் வச்சிருக்கு. நீ அதை அப்படி தள்ளி விட்டுட்டு உன்னால என்ன பண்ண முடியல? அப்படி போக முடியாதா? முடியும். ஆனாலும் நம்ம அதை தான் செஞ்சுட்டு உட்காந்துக்கணும். போக முடியுமா? முடியும். லெட் இட் கோ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பழி வாங்குதல் எனக்கு உரியது. சூப்பர்ல, சத்தமா சொல்லுங்க, பழி வாங்குதல். அப்ப நீங்க கேட்கலாம், அவங்க என்ன பண்ணாலும் நீங்க வந்து அப்ப மன்னிச்சுட்டே இருக்கணுமா? ரொம்ப மோசமா பண்றாங்களே. யார் செய்தது உங்களால மன்னிக்க முடியலையோ அவங்களுக்கு நீ கொடுக்கிற சிறந்த தண்டனையை நீ அவங்களை மன்னிக்கிறது. ஏன் தெரியுமா? நீ மன்னிக்கும் போது அவங்களை ஆண்டவர்கிட்ட விட்டுற. பைபிளில் போட்டுக்க, அவர் நீதி உள்ளவர். அவங்க அதுக்கு மனம் திரும்பலன்னா கண்டிப்பாக அதுக்கான பலனை அனுபவிச்சே தீர்வாங்க. ஏன் அவங்க அனுபவிக்கலைன்னு நான் அவங்கள ரிலீஸ் பண்ணல. ஆனால் நம்மளை மாதிரி என்னையும் சேர்த்த சுயநலவாதிங்க யாருமே இல்லை. இதே 3வது மனுஷனாக இருந்தாங்கன்னா இப்போவே என்ன திரும்ப பண்ணுவீங்க? ஆண்டவரை இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. இதே நம்ம ரத்தமாக இருந்தால் நம்ம வந்து தப்பு தான், மன்னிப்பு கேட்கணும். ஆனாலும் ஆண்டவரே அவனை என்ன பண்ணிடாதீங்க. கரெக்டாக தான் சொல்றது, கரெக்டா இல்லையா? தப்பு தான் ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டான், ஆனால் என்ன பண்ணிடாதீங்க, அவனை தண்டிக்கணும்னு நினைப்பீங்க ஆண்டவர். அவனை உங்கள் பிள்ளைங்க உனக்கு எதிராக பண்ணிட்டாங்க, சண்டை போயிட்டுக்குது. இப்போ நான் சொன்ன இந்த சத்தியத்தை வச்சு மன்னிச்சுட்டு ஆண்டவர் தண்டிப்பாரு. சரி, இப்போ நான் மன்னிச்சு விட்டுறேன், ஆண்டவர் தண்டிக்கன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஜெபிப்பீங்களா? டூ தட். அது உன் பிள்ளைகளுக்காக, நீ எல்லாருக்கும் டூ
that thing for everyone. பைபிள்ல போட்டு pray for everyone.